லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். நேற்றைய தினமே சட்டம் ஒழுங்கு தொடர்பான இந்த விவாதத்தை முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. இன்று நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகும் கூட கூடுதல் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. இன்றைய கூட்டத்தில் மாதாந்திர சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை தாண்டி சமீபத்திய நிகழ்வுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் அப்படின்னு தெரிகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதே புதிய ஆணையராக காவல் ஆணையர் அருண் IPS அவர்கள் கலந்து கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இன்று காலை வரை ஆணையராக இருந்த திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் சென்னை காவலர் பயிற்சி பள்ளியினுடைய DGP-யாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைகிறார். சுமன் ஸ்ரீராமன், சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம், இன்று நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை, ரெண்டு விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா பலர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த கொலை நடந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சென்னை நகரத்துல எப்படி இருக்குங்கிற கேள்வி எழுந்தது. அதை தாண்டி மாநில அளவிலும் பல விஷயங்களில் ஒரு துணுக்கம் இருந்ததோ அப்படிங்கிற சந்தேகம் மக்களிடையே வந்தது. அதனால அதற்கு யூஸ்வலா அரசாங்கங்கள் ரியாக்ட் பண்றது, ஒன்று காவல்துறையில அதை ரீஷஃபில் பண்ணுவாங்க, அதை பண்ணியிருக்கிறாங்க. அதே போன்று சட்டம் ஒழுங்கு ரெவ்யூ மீட்டிங் நடத்துவாங்க. சீனியர் பியூரோக்ராட், ஹோம் செக்ரட்டரி, அதுக்கு பிறகு காவல்துறை தலைவர்கள் அவர்களெல்லாம் வச்சு ரெவ்யூ மீட்டிங் நடத்துவாங்க. அதுவும் இன்னைக்கு நடந்திருக்கு. ரெண்டுமே கிட்டத்தட்ட எதிர்பார்த்த நடவடிக்கைகளாகத்தான் நம்ம பார்க்கணும். எதிர்பார்த்த நடவடிக்கைகள் அப்படின்னாலும் கூட இது பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் அதை கையாளக்கூடியது காவல்துறை, உளவுத்துறை தான். இது பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, இது லா அண்ட் ஆர்டருங்கிறது லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறையும் அவங்க தேவையான இன்ஃபர்மேஷன் தகவல்களை லா அண்ட் ஆர்டருக்கு கொடுத்தாங்கன்னா பல விஷயங்களை தடுக்கலாம். சோ இதுல இன்டெலிஜென்ஸ்ல எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. காவல்துறை ஆணையர் சென்னை நகரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். திரு டேவிட்சன் அவர்கள் அவரிடத்துக்கு ADG L&O-ஆக வந்திருக்கிறார். ஸோ இது ரெண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இன்டெலிஜென்ஸ் விங்கில எந்த மாற்றமும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அதையும் பார்ப்பாங்க, முதலமைச்சர் கவனிப்பாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சுமந்த், இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம், அதுக்கடுத்து இப்போ இங்கெல்லாம் காவல்துறையினர் எங்கே தவறு நடக்குதோ அந்த பகுதியில் அல்லது கேர்லெஸ்ஸாக இருந்தாங்களோ அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஸோ இதையும் காவல்துறையில் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக அடுத்து யார் தப்பு? ஏன்னா மாநகர காவல் ஆணையரே மாற்றப்படுகிறார் அப்படின்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் அலர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அந்த எதிர்பார்ப்பில் தான் இது செய்யப்படுகிறது. அது நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கறதுல தான் அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பவர் ஆஃப் டிரான்ஸ்பர். சோ நிச்சயமாக வேற ஒரு அதிகாரி வரும்போது அவருக்கு, இப்போ உதாரணத்துக்கு பழைய போலீஸ் ஆணையர் அவர்கள் இப்போது போலீஸ் அகாடமிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சோ அது ஒரு பிரைம் போஸ்ட் என்று கருதப்படாத ஒரு போஸ்ட். அது முக்கியமான போஸ்ட், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது ஒரு பிளம் போஸ்டிங் ஆக கருதப்படாது. சோ இதுல எல்லோருக்குமே L&O-ல இருக்கணும், இன்டெலிஜென்ஸ்ல இருக்கணும், கிரைம்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கூட. சோ ஃபயர் சர்வீஸ்ல இருக்கணும், போலீஸ் ஹவுசிங்ல இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. சோ அதனால இது முக்கியமான போஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சரியா செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.